30 வருஷமா பதவியில் இருந்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் உனக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 100 சில்லற ஓட்டுல ஜெயிச்ச. நாங்கெல்லாம் இறங்கி வீடு வீடா போயிருந்தோமோ நீ ஜெயிச்சிட முடியுமா? எது கேட்டாலும் அந்த ஆணவம் முகத்தை போட்டோல பார்க்கறது கஷ்டமா இருக்கு. முதல் வந்து பேஷன் நீ பாதி என்ன பரிசு பண்ண? நீ நடிகர் சங்கத்துக்கு வாக்குறுதி கொடுத்திய, என்ன செஞ்ச? உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? அத்தனை பேரை சேர்ந்து இலவசமா நடிச்சு பண்ணித்தரேன்னு சொன்ன வாக்குறுதி எங்க போச்சு சார் தம்பி? இன்ப நாள் இது, இனிய நாள் இது. காலத்தின் அருமை கருதி அகமாலும் தம்பி ரித்தி சொல்லிட்ட மேடையில் விட்டிருக்கும் நாளைய வாகசுடி வளவிருக்கும் அத்துணை நல்ல இளம் வேட்பாளர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் என் மனதில் இருப்பதை பேசிவிடுகிறேன். பிறகு நீங்கள் என்ன கேள்விக்கணைகள் தொடுத்தாலும் அதற்கு நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் களம் கடந்த பொதுக்குழுவில் நான் இளைய தலைமுறைக்கு வழிவிட்டு நான் தலைவர் பதவிக்கு நிற்க மாட்டேன் என்று அன்று சொன்ன உறுதிமொழி. சொல்வதைத்தான் நாங்கள் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். அந்த வழியில் நான் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கியிருந்தேன். விசாலனுடைய பேச்சும் நடைமுறை பாவனையும் ஒரு தவறான முன்னுதாரணம் இந்த சங்கத்திற்கு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் முதலில் ஒவ்வொருவரும் எப்படி எப்படி வருகிறார்கள் என்று பார்த்து நான் அனைவரும் ஒரு சேர இருக்கணும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் சிவாவை கே முரளிதரன் அவர்கள் மொழி வந்ததனால் நாங்கள் எல்லாம் சிவாவை தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டோம். அதற்குள் இடையில் சின்ன சின்ன சங்கடங்கள், அப்புறம் 5 அணியாக களம் காண வேண்டிய சூழ்நிலையில் நானும் பொறுமையாக இருந்து கடைசி நேரத்தில் நான் சிவாவை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய வரவேற்புகள் பார்க்கும் பொழுது உண்மையிலே என் கண்கள் பணித்தது. அதில் ஒருவர் மாத்திரம் கேட்டார், என்னதானு எல்லாருமே தனித்தனியாக நிற்கிறீங்க, ஏன் நீ இருந்து இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பண்ணக்கூடாதா? எதிராளி அதாவது நான் நடிகர் சங்கத்தை எந்த காலத்திலும் குறை சொல்ல மாட்டேன். அந்த நடிகர் சங்கத்தை தப்பி தவறி ஒரு காலம் விட்டது. அது விசால். அந்த தம்பியினுடைய எதேச்சதிகாரம், ஆணவம், அகந்தை, அகம்பாவம் அத்தனை ஒன்றடிக்கிற ஒட்டுமொத்த உருவம். அவர் பேசுகின்ற பேச்செல்லாம் அத்துணை தயாரிப்பாளர் மனத்தை கசக்கி வழியை தந்தது. அவர் சொன்னார், நீங்கள்லாம் ஒன்றா சேரணும், அதுக்கு சரியான ஏன்னா தப்பி தவிர அந்த தப்பு வரக்கூடாது அப்படின்னாரு. அன்றைக்கு நான் மனசில் வச்சேன், அதாவது ஒரு பதவியில் இருந்தால்தான் எங்களை மதிக்கும் நிலை இல்லை. தெரு புழுதியில் கிடந்தாலும் குன்றி மணி நேரம் குன்றி விடுமா? குன்றாது. ஆகவே தம்பி, அதாவது தயாரிப்பாளரை பஜ்ஜி போண்டா விற்பர் என்றும் சாப்பிட்றவங்க என்றும், அதுக்கு அடுத்தது பரோட்டா பேப்பர் என்றும், அதாவது தேசிய விருது பெற்ற ஒரு கலைஞனை சேரனை 5000 ரூபாய் அவருக்கு கொடுங்க என்று ஏளனம் ஏகடியும் எள்ளி நகையாடுவது என்பது மிக வருத்தத்தை தந்தது. அதனால் தம்பி சிவாவை அழைத்து ராதாவுடன் சேர்ந்து செயல்படுங்கள் என்றேன். இன்னும் பல பேர்களை அணுகி ஒரு சேரம் ஒரே களத்தில் நிற்கும் என்றும் நான் முயற்சித்தேன். இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் இந்த சங்கத்துக்கு, அதாவது பேசுவதற்கு ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நீ என்ன செய்தாய் எங்களை குறை சொல்வதற்கு? நீ என்ன செய்தாய்? நான் சொல்லக்கூடாது, பல கோடிகள் தந்திருக்கிறேன். உன் அணியிலே ஒரு உபத்தலைவர் இருக்கிறார். 2012 நீதானே என் பொன் வசந்தம் படம் திரையிடுவதற்கு பினான்சியல் சிக்கல். நான் ஹைதராபாத்தில் இருக்கிறேன். அங்கிருந்து போன் வருகிறது, கௌதம் மேனனுக்கு ஒரு ப்ராப்ளம், உடனடியாக 1 கோடி வேண்டும் என்று. அங்கிருந்து பேங்க்குக்கு சொல்லி 1 கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ கௌதம் மேனனை கேளு. கௌதம் மேனனை நீ கேட்கணும். உன்ன மாதிரி பாயும்புள்ள ரிலீஸ் ஆகும்போது உனக்கு ஃபோன் பண்ண ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கினே மறக்க முடியுமா? நாங்கள் அன்னைக்கு ஒரு விநியோகஸ்தரும் எக்ஸிபிட்டருமான லத்தி பிறகு 2 பேர் தான் அந்த பாயும்புள்ள ரிலீஸ் பண்ணுறதுக்கு 25 லட்சம் பொறுப்பேற்றுனாங்க. இது சிவாக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஒருத்தர் என்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி போக்கிரி ப்ரொடியூசர் 2 கோடி ரூபாய் விசாலுக்கு கொடுத்துருந்தாரு,
அந்த பணத்தை வந்து கொடுக்க முடியல. கிட்டத்தட்ட 2011 கொடுத்தாரு. இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு 50,000 ரூபாய் கொடுக்க சொல்லி கடிதம் கொடுத்துருக்கிறாரு. அந்த கடிதத்தை வந்து விசாரிக்கிட்டே காமிக்கிறேன். அது என்ன, இந்த பிரிட்ஜுன்னா சூரியநாத் செட்டி ஒரு மீட்டிங் அக்காடு ஹோட்டலில் கூப்பிட்டு கேட்குறேன். சார் நான் கொடுத்துறேன் சார். எப்படி பணிவு, ஒரு 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 சூழல் மதிக்கும் தன்மை. சார் நான் கொடுத்துறேன் சார், 2 வருடமா 25 கொடுத்துறேன். சரி தம்பி, நீ சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னு அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு விசால் வந்து 25 தந்துருந்துச்சு, வெயிட் பண்ணு. அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு கூட நீ வந்து எத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிற? ஒன்ன வாக்குறுதி ஏதாவது ஒன்று காப்பாற்றிக்கா. இப்போ ஒருத்தர் வீட்டுக்காக போய் ஓட்டு கேட்குறிய. உன்னை தயாரித்து ஒரு 20-25 ப்ரொடியூசர் 30 ப்ரொடியூசர் பண்ணல. எவன் வீட்டுக்குன்னா ஒரு தடவை நீ போயிருப்பியா சொல்லு. ஆகவே தயாரிப்பாளர்கள் ஓட்டு வாங்குவதற்காக அவர்கள் இல்லம் தேடும் செல்ற தம்பி, உன்னை வைத்து நடுரோட்டு நின்று கொண்டு இருக்கிறான் பார். அந்த தயாரிப்பாளர் வராக்காடுலேருந்து ஒருத்தர் சொன்னார், சார் 8 படம் தொடர்ந்து லாஸ் சார். திருச்சியிலேருந்து சொல்கிறாங்க, எல்லா படமும் லாஸ் சார். அதை பட்டியலிடணும், இதை கொடுக்குறேன். பொய் சொல்ல, நாங்களாம் ஆதாரத்தோடு சொல்லுவோம். திமிரு, சிவப்பதிகாரம், தோரணை, சத்தியம், வெடி, சமர், பட்டத்து யானை, நான் சிகப்பு மனிதன், தீராத விளையாட்டு பிள்ளை, மருது, ஆம்பளை, கதகளி, பாயம்புலி, கத்தி சண்டை. என்ன இது? இத்தனை படம் டான்ஸில் ரொம்ப வருத்தப்படுறாங்களா, வேதனைப்படுறாங்களா? அதுக்கூட குடும்பம் மதகத ராஜா 30 கோடி பைனான்சியல் ப்ராப்ளத்தில் நிற்குது. அந்த படத்தை அந்த நிறுவனமே ஒரு சூழலில் வந்து கூட்டு போடுற அளவுக்கு சூழல் உன்னை வச்சு படம் எடுத்து என்ன கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த படத்தை எடுத்துறது இந்த நிமிஷத்தில் நீ போறானே, நீ என்ன பொய் சொல்ற? உன் பக்கத்தில் நிற்கிறார் ஒரு தம்பி, யார் அவர் பேர்? ஞானவேல்ராஜா. அவர் யாரு? அவர் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது 3 முறை ஃபினான்ஷியல் கிரிட்டிசைஸ்ல நிற்குது. அவர் இந்த சங்கம் வந்து பெரிய பெரிய பஞ்சாயத்தை தீர்த்தது ஞானவேல்ராஜாவுக்கு தான். உத்தமல் என்று ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ பிரச்சனை. சரத்குமார் வந்து கிட்டத்தட்ட 3 நாள் தொடர்ந்து இரவும் பகலும் பாடுபட்டு அந்த ஈராஸ் குரூப்புக்கு பாம்பேக்கு பேசி இங்கே ஃபைனான்சியல் வீட்டுக்கு போய் இப்படி பல்ல வளர்க்காம சாப்பிடாம உங்களுக்காக நாங்கள் அந்த நீ 10 கோடி கொடுத்து மாட்டிக்கணுன்றதுக்காக நாங்கள்லாம் இறங்கி வேலை செஞ்சு இந்த சங்கத்தை உனக்கு ஆதாயத்தம் பண்ணமே, நீ பார்த்து கிண்டல் பண்ணுறியா? பழைய வரலாறு சொல்லணுமா? வேணாம். கொம்பன் பண்ண ரிலீஸ் எப்படி அழுத, இன்னைக்கு யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. நான் பேச 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 ஒரு அரசியல் தலைவருக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். டாக்டர் சார், நீங்கள் தயவு செய்து எங்கள் திரையுலகுக்கு வந்துடாதீங்க சார். நாங்கள் அப்படிப்பட்ட படம் எடுக்கிறது இல்லை. எனக்கு ரொம்ப வேண்டியவர் நீங்கள் அப்படியேப்பட்டவர். நீங்கள் படம் பார்த்துருங்க, நீங்கள் யார் பேச்சே கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது அப்படியேப்பட்ட படம் இல்லை. குடும்ப பாசத்தை, மாமனார் மருமன் இருக்கிற அன்பை, பாசத்தை, ஒற்றுமையை, உணர்வை, உணர்ச்சியை கொப்பளிக்கிற படம் சார். சொல்ல சொல்ல இவன் கண்ணை கசிக அழுதுன்னே இருக்கிறான். அதெல்லாம் பொய்யா? என்ன கட்ட பஞ்சாயத்து? பிரகாஷ்ராஜ், உன்னை கேட்குறேன், நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணோமா? நான் சொல்லணுமா? உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துக்குது, அந்த பிரச்சனைகள் இந்த தானி எந்த வகையில் உதவி செய்த? ஏன்னா இந்த நேரத்தில் உனக்கு செய்த உதவி சொல்வது எது கொச்சை, அது நான் பண்ணக்கூடாது. சோம்பேறிகள்னு சொல்ற தயாரிப்பாளரை நீ சுறுசுறுப்பானரா? எத்தனை படத்துக்கு ஒழுங்கா கால்ஷீட் கொடுத்துருக்கிற? எத்தனை முறை ரெட்டு கார்டு வாங்கியிருக்கிற? ஆந்திரா பிரதேசத்தில் எத்தனை முறை பஞ்சாயத்து நடந்துருக்குது உனக்கு? எங்கேயாவது ஒழுங்கா ஒரு டப்பிங் வரதுக்கு எத்தனை பேர் கெஞ்சுவாங்க, எவ்வளவு பேசுவாங்க? உன் மனசு தங்கம் தான், ஆனா தயாரிப்பாளர்ல கஷ்டப்பட்டது இருக்குதுப்பா, அது ரொம்ப கொடுமை. அது நீ பேசுறதுக்கு முன் கண்ணாடி முன்னாடி நீ பார். நீ யார் சொல்லி நிற்கிறன்றது எனக்கு தகவல் அனுப்பிச்சல. ஒரு பெரிய நடிகர், நீ நில்லு, கேரளில் உட்காந்து எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர் வந்து கௌதம் மேனனையும் பிரகாஷ் ராஜையும் நிற்க சொல்கிறாருங்க. அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், தயாரிப்பாளர்கள் சங்கம் தயாரிப்பாளருக்குத்தான் பயன்படணும். ஏன் நடிகர் சங்கத்தில் வந்து தலைவரை போட்டிட்டிய, அவங்க ராதாரவியோ சரத்குமார் மேலே கோபத்தில் நீ பண்ணிய? அன்னைக்கு 4000 நாடக நடிகர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு 30 வருஷமா பதவியில் இருந்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், உனக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 100 சில்லற ஓட்டில் ஜெயிச்ச, 65 ஓட்டு அங்கே ஊன்னு தான் நீ தோத்துருப்ப. நாங்களாம் இறங்கி வீடு வீடாக போயிருந்தோமோ நீ ஜெயிச்சிட முடியுமா? அடுத்தது நீ நில்லு, நாங்கள் இறங்கி காமிக்கிறோம், நீ ஜெயிச்சுட்டு பார்க்கலாம், என்ன டெபாசிட் வாங்குறோம் நாங்கள் பார்த்துறோம். எதுக்கத்தான் அகந்த ஆணவம், அகங்காரம்?
முதல் தெரிஞ்சு இப்போ பார்த்தா முகத்தை போட்டோவில் பார்க்கறது கஷ்டமாக முதல் வந்து ஃபேஷியல் பண்ணிக்க முகத்தை வந்து இப்போ போய் அகத்தி நடகு முகத்தை ஒரு குருவரம் வரக்கூடாது, சாமியாக இருக்கணும். நாங்களாம் படம் எடுக்கணும்ல, நாங்களாம் படம் எடுக்க மாட்டோம்னு வச்சுக்கோ. நாங்களாம் தொட்டால் எங்கேயோ திரும்ப உட்கார வைப்போம். எத்தனை நடிகர்கள் எவ்வளோ பேர் கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்பட்ட அந்த 5 கோடி இந்த 10 கோடி 12 கொடுக்குற தயாரிப்பாளர் நடிகர்கள் இருக்கிற மத்தியில் நீ மட்டும் ஓடி வந்து செல்போன் ஆஃப் பண்ணிட்டு பாயும் புள்ள பதினிய நீ பாயும் புள்ளியா? புலி நான் எடுத்தா நீ பாயும் புலி, ஒருத்த தளபதி இளைய தளபதி வச்சா நீ புரட்சி தளபதி. என்ன புரட்சி பண்ண? உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? கனவுல நான் கனவுல நீ ஜெயிச்சா மாதிரி கனவு காண்றேன். ஒரு பிரச்சனை நீ ஊட்டியில் இருக்கிற ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற, இங்க படம் ரிலீஸ் பிரச்சனை 2 நாள் வந்து முடிக்கணும். அது இருந்து வந்துட்டீங்கன்னா அந்த 2 நாள் ஷூட்டிங் யாரா பொறுப்பு? யார் தம்பி பொறுப்பு? சரி வராத போயிட்டீங்கன்னா இந்த படம் நீக்குமே, இதான் இருக்கணுமே. ஏன் இந்த மாதிரி அவலத்தில் உண்டாக்குற? எவ்வளோ கஷ்டம். இப்போ இன்னும் நிறைய மேட்டர் வச்சிருக்கிறேன். கிளைமாக்ஸ் இன்னொரு தேதி எப்பப்பா ராதா? 26க்கு நிறைய எவிடன்ஸோட கொடுப்பேன். கொஞ்சம் நெஞ்சல் அவ்வளோ எவிடன்ஸ் வச்சிருக்கேன். உன்னால ஒரு எவிடன்ஸ் சொல்லுது. கட்ட பஞ்சாயத்து எங்க? நாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி இன்னும் கட்ட எங்களை பார்த்தா கட்ட பஞ்சாயத்து பண்றான். கை காசு கொடுத்து பண்ணுவோம். எத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் தெரியுமா? எத்தனை படம் லிங்கா படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ லட்சங்களை நாங்கள் கொடுத்துருக்குறோன்றது எங்கள் மனசாட்சிக்கு தெரியும். வந்திருக்கிற ஃபெடரேஷன் இருக்கிறவங்களுக்கு தெரியும். எப்படி வந்து கட்ட பஞ்சாயத்துன்னு சொன்னா ஊழல் சொல்றேன். டிசி தியாகராஜன் தங்கமோ தங்கம், வைரமோ வைரம், பவளமோ பவளம், கெம்போ கெம்பு, கோமோதகம். அப்படிப்பட்ட டிசி தியாகராஜன் பொருளெல்லாம் இருக்கும்போது ஊழல்னு சொல்றியா? உனக்கு கஷ்டம் தம்பி, ரொம்ப கஷ்டம். உனக்கு வந்து வாழ்க்கை நல்லா அமையுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா பொய் புகன்றால் போஜனம் கிடைக்காதுன்னு. ஆனால் அவங்க அப்பா நல்லவர், உங்க அம்மா நல்லவர், உங்க அண்ணன் நல்லவர். உங்க அண்ணனை போய் கேட்டுப்பார். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, நான் எந்த மாதிரி அவருக்கு கூட நின்னேன்னு நான் தான் பார்க்கறது இல்லை. நான் பிரகாஷ்ராஜ் நம்மெல்லாம் நான் ஒத்துமையாக தானே இருக்கிறோம். எதுக்கு இனம் முதி கலாச்சாரங்கள்லாம் வேணாம். நம்மளாம் சகோதர வாழ்ந்து சந்தோஷமாக வாழணும். தயவுசெய்து இனம் பிரித்து மதம் பிரித்து மொழி பிரித்து பேசாதீங்க ப்ளீஸ். இன்னும் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். ஆகவே அதாவது இந்த தேர்தலில் எனக்கு வந்து பிரச்சனைகள் இண்டஸ்ட்ரியில் வரும் நிறைய வரும். அப்போ தோல் கொடுக்கும் தம்பி தூயோ ராதாகிருஷ்ணன், அந்த சைடு சிவா, இந்த களத்தில் சென்ற இடம்லாம் சீரான வரவேற்பு இருக்கும் பொழுது, ஏன்னா நான் நல்லது நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஏன் நிக்கல போற இடத்துலலாம் நிக்கலன்னு ராதாவையும் கேட்குறாங்க, மற்றவங்களுக்கு போறவங்க அத்தனை பேரும் கேட்குறாங்க ஏன் தான் சார் நிக்கல, ஏன் தான் சார். நான் கொடுத்த வார்த்தை காப்பாற்றுறேன். ரெண்டாவது, செய்த வாக்குறுதிகள் அத்தனையும் அரசாங்கம் செய்ய வேண்டியதை தவிர, காவல்துறை செய்ய வேண்டியதை தவிர அத்தனையும் முடிச்சிருக்கிற. கேளு, பொறுப்பாரு. நீ நடிகர் சங்கத்துக்கு வாக்குறுதி கொடுத்திய, என்ன செஞ்ச? 5 நடிகர்கள் படம் எடுத்து நாங்கள் இலவசமாக நடிச்சு கொடுத்து நடிகர் சங்க கட்டட கட்டினேன்னு நீயும் 10 படம் நடிச்சுட்ட, உன் ஆரியாவும் 10 படம் பண்ணிட்டாரு, ஜீவா 5 படம் பண்ணிட்டாரு, அது விஷ்ணு விஷால் 4 படம் பண்ணிட்டாரு. இத்தனை பேரை சேர்ந்து இலவசமா நடிச்சு பண்ணித்தாரன்னு சொன்ன வாக்குறுதி எங்க போச்சு விஷால் தம்பி? எங்க போச்சு? தப்பு. ஒன்று சொன்னா சொல்லுல நில்லு, சொல்லும் செயலும் ஒன்றாகும், அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு நன்றாகும். ஆகவே அதுவும் செய்யறதில்லை. அப்புறம் நடிகர் சங்கத்தை கட்டடம் கட்டிட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் பண்ணாத இருக்கிற, கட்டடத்தையும் கட்ட காணும். என்ன செய்ய போற? எல்லாரையும் எடுத்து கவுத்து உன்னை கேள்வி கேட்டா நீ தூக்குனா, நீ வந்து போண்டா பஜ்ஜி சாப்பிட்ற தயாரிப்பாளர் சங்கம் சொன்னதுக்கு உன்னை வந்து சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தா நீ என்னை நீக்கிட்டான்னு சொல்றிய தம்பி. நீ ரித்தி சொல்றாரு 100 பேரை தூக்கிட்டேன்னு, அது எப்படிப்பா தம்பி? உனக்கு ஒரு பக்கம் நியாயம். நீ ஏளனம் செய்வ, ஏகடியம் பண்ணு, சோறு போற தயாரிப்பாளர் கேவலப்படுத்து, அது ஒரு நியாயமா? தப்பு தம்பி. இன்னும் நிறைய வச்சிருக்கிறேன், நிறைய இருக்குது. அடுத்து விவரத்தோடு வருவோம். யார் கடிதம் கொடுத்துருக்குறாங்க, அதான் நடிகர் சங்கமே எனக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குது கடிதம், மறந்துட வேணாம். அதுவும் எல்லா கைக்கும் போய் சேரும். ஆகவே இப்போ யார் சகோதரர்கள் நீங்களாம் அடுத்த பயணிக்க வேண்டிய பயணத்துக்கு நான் இடையூறாக இருக்க விரும்பலை. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா
தாராளமாக கேளுங்க. ஏன்னா கேள்வி கேட்கும்போது நானும் பதில் சொல்லுவேன். அதுக்காக சந்தர்ப்பம் இல்லை தம்பி, இல்லை நீ சொல்றது 10 லட்சம் இல்லை, 20 லட்சம். 20 லட்சம் கொடுத்ததுக்கு நடிகர் சங்கத்துக்கு கலைப்புலி தானு வி கிரியேஷன் 20 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தாங்க. அவர் கிரிக்கெட் மேட்ச் நடத்தும் போது வந்து கேட்கும்போது நன்றி சொன்னார், வா எல்லாமே சொன்னார். ஆனால் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்ன்றது உன்னுடைய கேள்வியே பதில். இல்லை அவர் வந்து அதாவது நுனிப்புல் மேயது, ஆய்ந்தறிந்து படிக்கிறது கிடையாது. இளையராஜா சார் கச்சேரி நடத்தினா அந்த இசை நிகழ்ச்சி மூலமாக 5 கோடி வரலாம், 6 கோடி வரலாம், 3 கோடி வரலாம். இதுதான் நியம். ஆனால் தொன்று தொட்டு வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு கால திரையுலக வரலாற்றிலே HMV மூலமாக MS விஸ்வநாதன் சாரும் KV மகன் சாரும் இளையராஜா சாரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடல்களை பதிவு செய்து அவர்கள் விற்பனை செய்து கொண்ட HMV-யுடன் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி எக்கோ சுப்பிரமணியத்து மேலே கேஸ் போட்டிருக்கோம். தயாரிப்பாளருக்கு சேர வேண்டிய பங்கு தொகை 50% இளையராஜா சார் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு பீஸ் கோர்ட்டில் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி பண்ணியிருக்கிறார். அவர் தயாரிப்பாளர்களுக்காக 50% இளையராஜாவே முன் வந்து கோர்ட் ஃபீ கட்டி பண்ணியிருக்கிறார். அந்த அந்த கேஸில் வந்து கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம். இளையராஜா வெற்றி பெறுவார். வெற்றி பெறும் பொழுது அவர் சொல்லிய பிரகாரம் 50 கோடி ரூபாய் சங்கத்துக்கு தருவார். அது எந்தெந்த தயாரிப்பாளருக்கு போய் சேரணுமோ அது போய் சேரும். கடந்த முறை கூட கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன் 28 லட்சம் ரூபாய் இளையராஜா மூலமாக வசூல் செய்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுத்தோம். இப்படி வரலாறு தெரியாத தம்பி அதுக்கு நடி வேணா விட்டுடு. அதாவது 11ஆம் கிளாஸ் அறவேக்காடுன்னு சொல்லுவாங்க பேர். நான் உடனே இந்த மாதிரி 7 கோடி வச்சுருந்தோம், 3 கோடி தான் இருக்குதுன்னு சொன்னோன்னே நான் உடனே ஆடிட்டருக்கும் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி உடனே அந்த லெட்டர் சர்டிஃபிகேட் கொடுங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியுமா என்ன வருதுன்னு. அப்படி பண்ணும்போது ஆடிட்டர் சர்டிஃபிகேட்டும் பேங்க் சர்டிஃபிகேட்டும் இப்போ இருக்குது. நாங்கள் 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பண்ணும்பொழுது 2009 2010 அமரர் ராமநாராயண் பீரியடில் வைப்பு தொகை 3 கோடி 60 லட்சம் இருந்தது. 2010-11 அமரர் ராமநாராயண் பீரியடில் 4 கோடி 94 லட்சம் இருந்தது. SA சந்திரசேகர் 2011-12 வந்து 4 கோடி 87,80,482 இருந்தது. 2012-13 SA சந்திரசேகர் தலைமையில் வந்து அந்த வைப்பு நிதி வந்து 4 கோடியே 78,83,822 இருந்தது. கோதண்டராமையா 2013-14 வந்து 6 கோடி 58,42,884 இருந்தது. 2014-15 கோதண்டராமையா 6 கோடியே 97,02,525 இருந்தது. 2015-16 தானு ஆகிய என்னுடைய தலைமையில் 7 கோடியே 73,46,850 இருந்தது. 2016-17 வந்து 7 கோடியே 53,74,133 இருக்குது. இது 14/2/2017 அன்று சங்கம் அறக்கட்டையில் இருக்கக்கூடிய கையிருப்பு. அதுக்கப்புறம் செலவுலாம் ஆயிருக்கு. ஆகவே 14/2 பிப்ரவரி மாதம் 2017 அன்று நம்மளுடைய கையிருப்பு பேங்க்கில் வைப்பு தொகை சேர்த்து 7 கோடியே 53,74,133 இருக்குது. இது ஆடிட்டர் சர்டிஃபிகேட் பேங்க் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கு. ஆகவே ஏதாவது ஒன்று வந்ததை பேசுது, வேவாத பேசு, வந்ததை பேசி வேவாத வடித்து அசிங்கப்பட்டு அவலப்பட்டு கேவலப்பட்டு ஐயே தப்பான ஒரு ஆளை நாசர் பக்கத்தில் வச்சுக்கிறாரே நம்ம தான் கஷ்டமாக இருக்குது. நான் கூட சமீபத்தில் ஒரு கடிதம் நாசர் என்று சொல்லும்போது புனித ஸ்தலமான மெக்கா மெதினா யாத்திரை ஸ்தலம் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் பக்கத்தில் ஒரு வேணாம் இன்னும் நிறைய இருக்கு.
அதாவது என்னையே நான் இல்லை என்னையே நான் வருத்திக்கிற மாதிரி. ஏன்னா விவரம் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் அவரே எனக்கு வந்து அலுவலகத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, தானு சார்கிட்ட போய் சொல்லுங்கள், தப்பாக நினைக்க வேணான்னு அவர் மறுப்பு சொல்லிட்டார். யார்? எஸ்ஏ சந்திரசேகர். ஏதோ தெரியாதனமோ நான் எல்லாம் வந்து ஓட்டுக்காக வரும்போது இப்படிலாம் சொன்னாங்க, இப்படிலாம் இருக்குதுன்னு. நான் கவுன்சிலில் கேட்கும்போது ஆமான்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அங்கே சில புள்ளுவிகள் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் இருந்தால் கட் அண்ட் ரைட்டாக இருப்போம், கை காசை போட்டு தான் சாப்பிடுவோம், கை காசு போட்டு தான் செலவு பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும் எத்தனை படங்கள் நான் கையிலேருந்து காசு கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன்னு. உதாரணத்துக்கு சொன்னேன், எத்தனை மேட்ரு இருக்குது, 1 2 இல்லை. பன்மணி திரள் போட்டு அத்தனையும் எங்கள் மணி உதவித்தொகையாக தான் இருக்கும். ஆகவே அவர் அப்போவே எங்களுக்கு ஃபோன் பண்ணி மற்றவங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. ஞானவேல் ராஜா வந்து கவுன்சிலுக்கு அரணைஜார் போட்டுன்னு வரக்கூடிய மனிதர், என்னத்தை பண்ணுறது, சின்ன பிள்ளை. அதனால் அது நம்மக்கிட்ட வளர்ந்த பிள்ளை, அது நல்ல குடும்பத்திலேருந்து அது உருவாக்கி விட்டாங்க. ஆனால் அது இப்படி ஒரு பேர் வைத்து கொடுக்குது அந்த குடும்பத்துக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நன்றி. ஏதாவது கொஸ்டின் கேட்டால் நான் அதுவும் சொல்ல கட்ட பஞ்சாயத்து அவர் சொல்லிட்டாருன்னு சொல்கிறேன். அதாவது என்னுடைய உணர்வு, தயாரிப்பாளர் வெற்றி பெற வேண்டும், தயாரிப்பாளர் இன்னும் தழைத்துவங்க வேண்டும். எஸ்.எஸ். வாசன் அவர்களும், ஏவி மையப்ப செட்டியார் அவர்களும், நாகிரெட்டியார் அவர்களும், டி.ஆர். சுந்தரம் அவர்களும், சின்னப்பா தேவர்களும் இப்படிலாம் கட்டி காத்த சங்கத்துக்கு ஒரு இடையூறு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள்லாம் இப்படி இருந்தோம். ஆக சிந்திப்பதற்கு இன்னும் 10 தினங்கள் இருக்குது. ஆகவே அதற்குரிய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு ஆண்டவனை பிரார்த்திப்போம். நன்றி. வணக்கம். விஜயகாந்த் சார் பாண்டி பஜாரில் ஒருத்தனை துரத்திட்டு போய் அடித்தார். நம்ம என்ன எமோஷன், நம்ம வெறும் மோஷன். ஏன்னா நீங்கள் இந்த சட்டையை பற்றி ஒன்றுமே யாருமே கேட்கல, நானாவது சொல்லிடணும் சார். பின்னாடி இருக்கு சார். போங்கடா நீங்களும் உங்கள் தங்கச்சியும். நடிச்சிரு. நடி நடி நடி